ஹே கேர்ள்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். டே பாய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. உங்களுக்கு இல்லை கேர்ள்ஸ் நிறையா மித்து இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்மில் போயிட்டு ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு மித்து என்னன்னா, நீங்கள் வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணிங்கன்னா பல்க் ஆகிடுவேன்னு நினைக்கிறது. அண்ட் நீங்கள் இந்த அக்கா மாதிரி ஆகிடுவோன்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு. இவங்க வந்து ப்ராப்பராக பாடி பில்டிங் ஸ்டைலில் அனபாலிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் போய் ட்ரெயின் பண்ணிங்கன்னா நல்லா டோனராகவும் ஸ்ட்ராங்கராகவும் லீனராகவும் இந்த அக்கா மாதிரி இருப்பீங்க. அண்ட் கார்டியை ஒன்று மட்டும் பண்ணால் வெயிட்டை லூஸ் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு. நீங்கள் ப்ராப்பரான கேலரி டெபிசிட்டில் இருந்துட்டு கார்டியும் பண்ணிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் நடக்கும். அது கூட ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். அது வந்து உங்கள் லாங் டேர்ம் மெட்டபாலிசம்க்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் உமனாக இருக்கிறதுனால லைட் வெயிட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்களும் மென்னு மாதிரியே உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்க வெயிட் எடுத்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்களும் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடுன்ற விஷயத்த பண்ணலாம். உங்கள் ஸ்ட்ரென்த்து அண்ட் ஃபிட்னஸ்ஸு இந்த ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுறதுனால நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஸ்பாட் ரிடக்ஷன் வந்து ஒர்க் ஆகும்னு நினச்சிருப்பீங்க. க்ரன்ச்சஸ்லாம் பண்ணால் என் வயிறு அப்படியே சுருங்கிடும் அப்படின்னு. ஃபேட் லாஸுக்கு வந்து அப்படிலாம் நடக்காது. உங்களுக்கு ஓவரால் பாடி ஃபேட் தான் வந்து கம்மியாகும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பீரியட்ஸ் அப்போ ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அண்ட் மெனி உமன் வந்து ரொம்ப சேஃபாகவே அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் ப்ராப்பராக ஃபீல் பண்ணலன்னா உங்கள் இன்டென்சிட்டியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பை.